டெல்லியை வீழ்த்தியது தமிழ்நாடு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு. மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்தது குறித்து கருத்து. தமிழ்நாடா டெல்லியா என்ற போரில் பாஜக எனும் சர்வாதிகார பருந்து விரட்டியடிக்கப்பட வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் ஆவேசம். பாஜகவிற்கு துணை போன துரோகத்தின் முழு உருவமான எடப்பாடி பழனிசாமியின் அடிமை அதிமுக துரத்தி அடிக்கப்பட வேண்டும் எனவும் பேச்சு. தமிழ்நாடா டெல்லியா இந்த போர்ல பாஜக எனும் சர்வாதிகார பருந்து விரட்டி அடிக்கப்படணும். பாஜகவுக்கு துணை போன துரோகத்தின் முழு உருவமான பழனிசாமியுடைய அடிமை அதிமுக துரத்தி அடிக்கப்படணும். தமிழ்நாட்டை இபிஎஸ் ஆட்சி செய்த 4 ஆண்டுகளில் ஊழல்கள், மக்கள் விரோத நடவடிக்கைகள் நிறைந்தது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துப்புக்கெட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி, கொடூரமான ஆட்சிக்கு கொடநாடு சாட்சி என பட்டியலிட்டு விமர்சனம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பழனிசாமி தமிழ்நாட்டை ஆட்சி செய்த 4 ஆண்டுகள் என்பது ஊழல்களும் மக்கள் உதவி நடவடிக்கைகள் நிறைந்த 2 ஆட்சி காலம். சுருக்கமாக சொல்லணும்னா அவருடைய ஆட்சியினுடைய அடையாளங்கள் என்ன? பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துப்புக்கட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி, கொடூரமான ஆட்சிக்கு கொடநாடு சாட்சி, கேடுகட்ட ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சின்னு எல்லாமே நெகட்டிவ் தான். தேர்தலுக்கு முன்பே என்டிஏ கூட்டணி மண்ணை கவ்வியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தேர்தலுக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணி மண்ணை கவ்வியிருக்கு. பிரதமர் மோடி தன்னுடைய 12 ஆண்டு கால ஆட்சியில் சந்தித்திருக்கும் முதல் தோல்வி என திண்டுக்கல் கூட்டத்தில் விமர்சனம். மோடி அவர்கள் தன்னுடைய 12 ஆண்டு கால ஆட்சியில சந்திச்சிருக்கக்கூடிய முதல் தோல்வி, மாபெரும் தோல்வி இது.